Good morning students. I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் some basic conceptsல calculate the molarity of orthophosphoric acid which is 70% purity. So this is the question with the specific gravity of the acid is given. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா specific gravity கொடுத்துட்டு weight per ml is given. ஸோ இப்போ அதில் வந்து மொலாரிட்டி கேட்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஆசிட் வந்து 70% தான் பியூரிட்டி. இப்போ இது மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம நீட்லேயும் அது டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அதாவது எப்படின்னா 90% இந்த கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம நீட்டில் பேசிக் கான்செப்ட் லெசனில் எதிர்பார்க்கலாம். அதுதான் ஜேஇக்குமே போன வாட்டி ஜனவரி மாதம் ஒரு ஷிஃப்ட்டில் வந்திருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மொலாரிட்டி அப்படின்னாவே அதோடைய ஃபார்முலா வந்து number of moles divided by volume in liter. What is number of molesனா என்னது? given weight by molar mass. இப்போ இந்த கொஸ்டினில் given weightன்னு கொடுக்கல, ஆனால் ஒரு எம்எல்க்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நீ அதுலேருந்து என்ன பண்ணணும்னா 1000 எம்எல்க்கு கேல்குலேட் பண்ணிவிடு. அதை 1000 மல்டிப்ளை பண்ணால் given weight கிடச்சிடும். அது டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, இதை பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்துடும். பட் இதில் அது போகிறதுக்கு முன்னாடி என்ன முக்கியம்னா இந்த 70% பியூரிட்டின்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் என்ன அர்த்தம்னா நீ ஒரு 100 சாம்பிள் எடுத்தனா 100 கிராம் எடுத்தனா உனக்கு 70 தான் சுத்தம். அப்போ அங்கே கொடுக்கப்பட்டதுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுற, அந்த மோலார் மாஸால் டிவைட் பண்ணி நீ வால்யூமால் டிவைட் பண்ணோன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா மொலாரிட்டி கிடைக்கும். இந்த சம்மு தான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிளாக எளிய முறையில் கொடுத்துருக்கேன். அதோடு வந்து சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். அவங்க சொல்யூஷனை விட மிஸ் கொடுத்த அப்ரோச் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அந்த ஒரே இது டிப்ஸ் என்ன கொடுக்குறதுனா எல்லா இதையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நீ அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டு ஃபைனலாக அந்த ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணால் டேட்டாஸ் வந்து ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறது bring to all the things in a single step and then finally you go for the calculation as much as possible. ஓகேவா? யூ கேன் யூஸ் மை வீடியோஸ். கூடிய வரையில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.